திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய போலூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ அபிஷேக் இவர் வந்து ஒரு கல்குவாரிக்கு ஆய்வு நடத்துறேன்னு சொல்லி கிளம்பி போறாப்படி. அப்படி போகும்போது அந்த குவாரியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையனை பார்த்து, இந்தா இதை படி அப்படின்னு ஒரு ஸ்லிப்பை ஒன்று காட்டுறாரு, ஒரு பேப்பர் ஒன்று நீட்டுறாரு. அந்த பையன் எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட டெட்டர்னேட்னு சொல்ல தெரியுது, படி தெரியாதா? இந்த நக்கல்லாம் நம்ம கிட்ட வேணாம்பா, இந்த நக்கல்லாம் வேணாம். நான் எவ்வளோ பேர் நக்கல் பண்ணியிருப்பேன், நான் எவ்வளோ பேர் நக்கல் பண்ணியிருப்பேன். என்ன உங்கள் அப்பாலாம் எப்படி நிற்கிறாரு, எப்படி பேசுகிறாரு, அந்த மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும். பணியாக நீ வந்து என்கிட்ட கோரிக்கை வச்சா தான் நான் செய்வேன், புரியுதா? அதிகாரிகிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உனக்கு அப்படின்னு ஒரு நக்கல் துணியில், ஒரு மிரட்டும் துணியில், அதிகார திமிரில் நம்ம தான் எம்எல்ஏ வச்சு இவங்களால நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படின்ற திமிருத்தனத்தில் அந்த நபர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இது பேசக்கூடிய இந்த நபருக்கு தாவேகா தொண்டர்கள் என்ன பண்ண போகிறீங்க? வழக்கம் போல் முட்டு கொடுக்க போகிறீங்க, இல்லைன்னா ஆபாசமாக வந்து கமெண்ட் பண்ண போகிறீங்க. அதை தாண்டி கொஞ்சமாவது உங்களோட மூளையை கழுவி அந்த மூளையை பயன்படுத்த கற்றுக்குங்க. இதே சம்பவம் கடந்த திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. அதே அதிகார திமிரில் அன்றைய சூழலில் இருந்த அமைச்சர்கள் இதே மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் மறுக்கிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. சரியா? நான் ஓப்பனாகவே பேசுகிறேன். அன்னைக்கு நம்ம அதை எல்லாரும் நம்ம தப்புன்னு சொன்னோம். இன்னைக்கு எப்படி ஒரு விஷயம் நடக்குது, இதையே நீங்கள் யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டீங்க? இதை நான் இப்போ தப்புன்னு சொன்னேன்னா நீ போன வருஷம் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. போன வருஷம் நான் இங்கே தாண்டா இருந்தேன், இதே திமுக ஆட்சி தானே கேள்வி கேட்டுருந்தேன். இப்போ தாவேக ஆட்சி கேள்வி கேட்குறேன்டா. போன ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தானே மக்களுக்கு மாற்றத்துக்காக உங்களை உட்கார வச்சான். இன்னைக்கு நீயும் அதே தப்பு நீயும் பண்ணனா அப்புறம் என்ன இப்போ மாற்றம் ஆயிரு சொல்லு பார்ப்போம். இன்னைக்கு இந்த எம்எல்ஏ இப்படி பேசியிருக்கானே, இதை கண்டிச்சவனா ஒரு வார்த்தை, அதுக்கு முட்டு வேற. ஏன் அந்த பையன் ஒழுங்காக நிற்க மாட்டானா? எப்படி நிற்கணும்? கையை அப்படி கட்டிக்கிட்டு ஐயா வராரு, ஐயா சாமி சொல்லுங்க சாமி, இப்படி கையை கட்டிக்கிட்டு கூணிக்கிட்டு நிற்கணுமா? என்ன ஆய்வு நடத்த வர, குவாரியில் ஆய்வு நடத்துகிற, பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதானே? அங்கே வேலை பார்க்குற ஒருத்தங்க அவன் படிக்கலன்னு தான் அந்த வேலைக்கே போயிருக்கான். இல்லைன்னா அவன் படித்து அவனுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கும், அவன் அங்கே அந்த வேலைக்கு போயிருப்பான். நீ அவனை போய் உட்காந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் கேட்கவே கூடாது. இவங்க ஆக்சுவலாக கேட்டால் இவங்களுக்கு வந்து பொத்துட்டு வந்துடும், நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு.